ஹாய் கைஸ், வா மச்சான் நம்ம பாலையாவை படத்துல நடிக்க வச்சு அதை பார்த்தாலே ஃபன்னா இருக்கும். அதே பாலையாவை பிரசிடென்ட் ஆக்கி பாலிடிக்ஸ் பண்ண வச்சா எவ்வளோ ஃபன்னா இருக்கும். இது ஏதோ சும்மா கற்பனைக்காக சொல்லலை, உண்மையிலேயே அப்படி ஒரு ஃபாரின் பாலையாவை பிரசிடென்ட் ஆக்கி எல்லாரும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யார் அந்த பாலையான்னு தெரியுமா? இட்ஸ் மீ. சொந்த பொண்ணு கூடயே டேட்டிங் பண்ணுவேன்னு சொன்னதில் ஆரம்பித்து ஒரு ஆம்பளையை பார்த்து ஏய் நீ அழகாக இருக்கு அப்படின்னு சேட்டிங் பண்ணது வரைக்கும் நம்ம ட்ரம்ப் பண்ண சேட்டிங்க கொஞ்சம் கிடையாது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. ஆமா இத்தனை நாள் இல்லாம என்ன திடீர்னு ட்ரம்ப கலாய்க்கிற? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். அங்க என்னடா பாக்குற? இல்லை அது புரிஞ்சு போச்சு. அண்டர்ஸ்டாண்ட். நம்ம பிரசிடென்ட் பாலையா பத்திரிக்கைக்காரங்க மேலே எவ்வளோ பாசமாக இருக்கார் அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போமா? At the Congo, and he's very hopeful to meet you in the future. That's so nice, boy. And that's so beautifully stated. She's beautiful, and you are beautiful. She's beautiful, and you are beautiful. இங்கே என்ன நடந்ததுன்னா, காங்கோவில் நடக்கிற வாரை பற்றி அந்த பொண்ணு வாய் வலிக்க பேசிகிட்டு இருக்கு. மனுஷன் டக்குன்னு குறுக்க பூந்து நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டார். உன் கூட சேர்ந்து வாழ்றது ரொம்ப ரசிக்குப்பா. நீ போட்டோல ரொம்ப அழகா இருக்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நல்லவன்டா. வெயிட், யூ ஆர் சோ பியூட்டிஃபுல்ங்கிறது ஃபாரின்ல ரொம்ப சகஜம். இதுல என்ன இருக்கு? அவர் சொன்னது அந்த சாதாரண ஓகாடி பியூட்டிஃபுல்ல. அடுத்து அவர் பேசின வசனத்தை கேட்டிங்கன்னா உங்களுக்கே புரியும். I'm not allowed to say that, that could be the end of my political career. But இட் குட் பி an end of my political career. என் அரசியல் வாழ்க்கையே அழிஞ்சாலும் பரவாயில்ல, நீ அழகா இருக்குன்னு நான் சொல்லியே தீருவேன் அப்படின்னு தலைவன் அட்டம் பிடிச்சிருக்காரு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. போரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை பற்றி வர்ணிச்சதை கூட விட்டுறலாம். ஆனால் அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ சின்சியராக கவனிக்கிற மாதிரியே ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சுருந்தாரு. அவர் மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்திருக்கும்? கார்னர் பைசா இருக்கிறாளே, குள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்காங்க. பொண்ணை பார்க்காத. சரி, ஃபாரின் கண்ட்ரி, பொண்ணை பார்த்தவொடனே ஸ்லிப் ஆகிட்டாரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அரவணைக்கிறதுல ஆம்பளையாக இருந்தாலும் விட மாட்டான்டா இந்த பிரசிடென்ட் பாலையா அப்படிங்கிற மாதிரி தலைவன் அடுத்த வேலையும் பார்த்து விட்டுருக்காரு. and you're a beautiful looking guy. No, it's really to be that tall. ஒரு பேஸ்கெட் பால் பிளேயரு பரிசு வாங்கின கையோடு நம்ம பிரசிடெண்ட்டை பார்க்கலாமே அப்படின்னு ஓடி வந்தா அவனை பார்த்து ஆள் அழகாக இருக்க, ஹைட்டாக வேறு இருக்கியே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. and you're a beautiful looking guy. ஓஹோ, இவர் நம்மகிட்ட மேட்ரு எதிர்பார்க்கறாரு போல. ஸோ இப்படி பார்க்க வந்த ப்ரெஸ்ஸிலேருந்து பேஸ்கெட் பால் பிளேயர் வரைக்கும் எல்லாருடைய ஃபிசிக்கை பற்றியும் கமெண்ட் பண்ணி பல பேரை தலைவன் கடுப்பேற்றி வச்சிருக்காரு போல. கண்டிஷனா செய்வானுக்கு கேரக முடிச்சவனுங்க. ஏதோ ஒரு ஜேர்னலிஸ்ட் பிரசிடென்ட்னு கூட பார்க்காம கூட பேச கடுப்பான நம்ம தலைவன் குழாயடியில் ஆண்டிங்க சண்டை போடுற மாதிரி நான் ஒரு பிரசிடென்ட், லுக் நான் ஒரு பிரசிடென்ட், நான் தான் யூஎஸ்க்கே பிரசிடென்ட் அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. Don't talk to me that way. You're just a lightweight. Don't talk to me that way. Don't talk to. I'm the president of the United States. Don't ever talk to the president that way. வெறுப்பேத்துற பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட வில்லங்கமாக கேள்வி கேட்டு அவங்க கடுப்பாகும் போது அதை அப்படியே கவர் பண்ணி கோர்த்து விடுவாங்கல்ல நம்ம ஊர் மீடியா, அதே மாதிரி வேலையை அங்கே எவனோ தலைவனுக்கு பார்த்துட்டான். Don't trouble the trouble. If you trouble the trouble, trouble troubles you. I'm not the trouble. I'm the truth. சரி, பிரஸ் தான் நம்ம தலைவனை மதிக்க மாட்டாங்கன்னு பார்த்தா நம்ம பிரசிடென்ட் பாலையாவோட லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸு அதை விட கேவலமாக போயிட்டு இருக்கு. இல்ல நான் அப்படி போறேன், மரியாதை தர மாட்டாங்க. என்ன மரியாதை தர என்ன? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியா ஒரு டெட் எக்கானமி, செத்து போன பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ட்விட்டை போட்டுட்டு தான் மாஸ் காட்டியதாக உணர்கிறார் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு கெத்து ஃபீலிங்கில் தலைவன் சுற்றிக்கிட்டு இருந்தார். என்னடா ஒரு பிரசிடென்ட்டே இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட கருணையே காட்டாமல் வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் மேஜர் எக்கானமி அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலை, ஐஎம்எஃப்ஏ ரிப்போர்ட் வெளியிட்டாங்க. என்னடா கூட இருந்து குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யாவோட பறிக்க முடியும். இதில் மிகப்பெரிய ஃபன் என்ன தெரியுமா? இந்த ஐஎம்எஃப் ஹெட் குவார்ட்டருக்கும் ஒயிட் ஹவுஸுக்கும் வெறும் 400 மீட்டர் தான் டிஸ்டன்ஸு. நம்ம ட்ரம்ப் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் தான் இந்த ஐஎம்எஃப். நடந்து போனால் ஒரு 4 நிமிஷத்தில் போயிடலாம். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. இந்த பிரசிடென்ட் பாலையா பக்கத்து வீட்டுக்காரனே கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த லட்சணத்தில் இவர் வரி போட்டு இந்தியாவை வழிக்கு கொண்டு வர போறாராமா. ஐஎம்எஃப் கூட பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரன் இவருடைய ஓன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபாரின் அஃபேர்ஸ் கமிட்டி இவரை கழுவி ஊத்திருக்காங்க. ஒட்டி வந்த சொந்த முன்னு ஓரம் போனதே. இந்தியா கூட இருக்கிற பிரச்சனையை பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோட ஃபாரின் அஃபேர்ஸ் கமிட்டி பிரசிடென்ட்டுக்கு கன்வே பண்ணியிருக்காங்க. இதை பிரசிடென்ட் கிட்ட பர்சனலாகவே கன்வே பண்ணியிருக்கலாம். ஆனால் எவ்வளோ காண்டில் இருந்திருந்தா ட்விட்டரில் இதை ஓப்பனாக கன்வே பண்ணியிருப்பாங்க. அதுவும் மரியாதையாக பிரசிடென்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி போடாமல் ஸ்டெயிட்டாக ட்ரம்ப்ஸ் லேட்டஸ்ட் டேரிஃப் அப்படின்னு சொல்லி அவருடைய பேரை மட்டும் குறிப்பிட்டு போஸ்ட் போட்டிருக்காங்க. உள்நாட்டிலேயே கொலகாண்டில் இருக்காங்க போலயே. இனிமே செருப்படுத்த பருப்படுத்த வச்சுக்கிட்ட நான் எதை கெடுப்பேன்னு
ஸோ இப்படி இவருக்கு சொந்த நாட்டுக்குள்ளேயே 1008 பிரச்சனை, ஆண்டவன் சொத்து, ஆளுக்கு ஒரு குத்துன்னு இவரை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் இவர் வேர்ல்டு லீடராக ட்ரை பண்ணி வலிக்கி விழுந்த கதையை அடுத்து பார்ப்போமா? இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எல்லாரையும் வெளியனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் வந்து குடியேறின எல்லாரையும் நாட்டை விட்டே வரட்டிட்டு இருந்தார் நம்ம பிரசிடென்ட் பாலையா. இதில் ஜெர்மனுக்கு என்ன காண்டுன்னு தெரியல, ஒயிட் ஹவுஸ்லேயே வச்சு நம்ம தலைவனை சம்பவம் பண்ணி விட்டாங்க. ஜெர்மனோட சான்சலர் நம்ம பிரசிடென்ட் பாலையாவுக்கு எதையோ ஃப்ரேம் போட்டு கொடுக்குறாருல, அதில் தான் முக்கியமான மேட்டரே இருக்கு. என்னது வரும் பாரு, வெளிநாட்டில் வந்து குடியேறிட்டான்னு எல்லாரையும் விரட்டிட்டு இருக்கிய, உங்கள் தாத்தாவே ஜெர்மனில் பிறந்தவர் தான், இந்தா புடி பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் போட்டு கொடுத்துட்டாங்க. அதுவும் பர்த் சர்டிஃபிகேட்டை கொடுத்து அசிங்கப்படுத்தினது பத்தாதுன்னு உங்கள் தாத்தாவோட உண்மையான பேர் ஃபெட்ரிச்சு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்புக்காக பேரையெல்லாம் மாற்றி தான் உங்கள் குடும்பமே இங்கே குடியேறிச்சு அப்படின்னு சொல்லி குத்தி காட்டிட்டு போயிட்டாங்க. என்னடா அப்படி ஓப்பனா அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க? டேய், அவர் யூஎஸ் பிரசிடென்ட்ரா. டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா? எனக்கு என்ன புரியலனா, இந்த மாதிரி ஒரு ஆளை எப்படி பிரசிடெண்ட்டாக ரீஎலெக்ட் பண்ணாங்க? ஒருவேளை எலெக்ஷன் கேம்பெயினிங் நல்லா பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பிரச்சாரம்லாம் சும்மா பயங்கரமாக பண்ணியிருப்பாரோ, அதை பார்த்து ஓட்டு போட்டிருப்பாங்களோ. எதுக்கும் அதையும் பார்ப்போம். என்னடா இது, இதான் அந்த எலெக்ஷன் இரு, இந்த ரியாக்ஷன் வேற எங்கேயே கனெக்ட் ஆகுது. மலச்சிக்கல் இருந்தால் மனச்சிக்கல் தான். ஹேய், என்னடா மலச்சிக்கல் வந்து ஒரு மாதிரி முக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து எப்படா ஓட்டு போட்டாங்க? எனக்கு தெரிஞ்சு ஓட்டு தானே போட்டு விடுவோம், ஒரு 4 வருஷத்துக்கு சும்மா தமாசா இருக்கும் அப்படின்னு பிரசிடென்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாரும் பண்ணிருங்க. அண்ட் வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க உடனடியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் அப்புறம் அந்த சூப்பர் தேங்க்ஸ். நம்ம ரிசர்ச் வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் வர ஆப்ஷன் அனபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ரிசர்ச் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் உத்தரவு வாங்கிட்டுமா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.